உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். சேலம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொங்கனாபுரம் பகுதியில் நீர்மோர் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கையறனா பாட்டிமா இப்படி வாங்க, இப்படி ஒட்டி நின்னு எங்களை பாருங்க, எங்களை பாருங்க. வெரி குட். அப்படி பெண்கள் அப்படி முன்னாடி வாங்கப்பா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், இது தொடர்பான முழு விவரங்கள் பதிவு பண்ணுங்க. தமிழ்ச்செல்வன். தமிழகம் முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்திய அளவில் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் பதிவான மாவட்டங்களில் சேலம் மாவட்டம் 3வது இடம் பிடித்தது. குறிப்பாக வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இதன் காரணமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கு. இதனால் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தியிருக்காங்க. குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை வெப்ப அலைகள் அதிக அளவில் வீசுவதால் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் தண்ணீர் பருக வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்காங்க. இந்த நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் பல இடங்களில் நீர்மோர் பந்தல் உள்ளிட்டவைகளை ஏற்பாடு செய்து பொதுமக்கள் வெப்பத்திலிருந்து காப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகர பகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைக்கும் பணியில் அதிமுக சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் நிலையில் நேற்றைய தினம் சேலம் சூரமங்கலம் பகுதியில் நீர்மோர் பந்தலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் சேலம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொங்கனாபுரம் பகுதி மற்றும் எடப்பாடி நகரம் பகுதி ஆகிய பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தற்பொழுது நீர்மோர் மற்றும் கம்மங்கூழ், தர்பூசணி மற்றும் திராட்சை உள்ளிட்டவைகளை பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறார். அந்த காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் வெயிலின் தாக்கம் இருப்பதன் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மதியம் வெயில் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்குமாறு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கி வருகிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அதிமுக சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு நீர்மோர் பந்தல் உள்ளிட்டவைகளை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு உதவ வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கார். முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். உங்களோட மந்த்லி மெடிசின்ஸ் வித் 20% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரியோட வாங்கணும்னா உடனே சக்தி ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.